வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரப்போகிற பங்குனி உத்திரத்துக்கான ஸ்பெஷல் ரெசிபி. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான கந்தரப்பம். இது செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி. பங்குனி உத்திரனாலே முருகனுக்கு நெய்வேத்தியமாக இந்த கந்தரப்பம், திணை பால் பாயாசம் இல்லைனா பானகம் கூட நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு வைக்கலாம். பானகமும் திணை பால் பாயாசமும் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கந்தரப்பம் செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கந்தரப்பம் செய்யறதுக்கு நம்ம அரிசி பருப்பெல்லாம் முதல் ஊற வச்சிடலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இப்போ அரிசியும் பருப்பையும் ஒரு 2-3 வாட்டிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பெல்லாம் நல்லா கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க. இது 2 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி நல்லா வடித்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றாம தான் அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு தேங்காய் பத்தியை நல்லா துருவுனது சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸான பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. நம்ம வெல்லம்லாம் சேர்த்து அரைக்கும் போது இதுக்கு தண்ணியே தேவைப்படாது. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் ஒரு 1.25 கப்பாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு இல்லை மைல்டாக போதும்னா நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா திக்காக இருக்குது. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானோன்னே அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்போ ஊற்றுறோன்னே நம்ம கரண்டி போட்டு கலரி விடக்கூடாது. அதுவே கொஞ்சம் எழும்பி வந்தோன்னே இந்த எண்ணெயை மட்டும் லைட்டாக எல்லா பக்கமும் இப்படி தெளித்து விட்ட மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து அழகாக எழும்பி வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடா போட்டு செஞ்சுருக்கனால அப்போ வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் அந்த பேக்கிங் சோடா சேர்க்குறது. இதில் நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கனால அப்போ வந்து எண்ணெயில் போட்டோன்னே சீக்கிரமாகவே செவந்துடும். அதுக்காக தான் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த அப்பத்தை குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா இன்னொரு பேட்சு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த பணியாரத்தை நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டும் எடுக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட குழிப்பணியாரம் கல் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயும் போட்டு எடுக்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஒரு பக்கம் வெந்தோன்னா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி கந்தரப்பம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு இந்த கந்தரப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கந்தரப்பம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.